Good evening student. I am Prakash from Swami Vivekananda Vetri Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss for plus 1 computer science for unit 2 algorithmic problem solving chapter 8 discuss பண்ணிட்டு இருக்கோம். So the before classல என்ன பார்த்து discuss பண்ணோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய basic of iteration and recursion னா என்ன and iteration definition, recursion definition and the further of the algorithm development process for iteration. நான் அதுக்கு அடுத்தது invariance அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். invariance அப்படின்னா என்ன, அதனுடைய வேல்யூஸ் என்ன, நம்மளுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்கும், வந்து அசைன் அண்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸில் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது ரிலேட்டட் இன்வேரியன்ட் ப்ராசஸில் நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 8.2, 8.3, 8.4 அப் டு அது வரலும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நவ் இன் திஸ் கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் இன்வேரியன்ட் அண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் எ லூப் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வேரியண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் அகைன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்வேரியண்ட் ஆஃப் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லூப் ப்ராசஸிங்கில் லூப் இன்வேரியண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இன் எ லூப் இஃப் எல் இஸ் அன் இன்வேரியண்ட் ஆஃப் லூப் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. எல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லூப் பாடியில் வேரியன்ட் ப்ராசஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. L is an invariant of loop body. B, then L is known as a loop invariant. L is known as a loop invariant அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா while C minus L B minus L என்னுடைய ப்ராசஸை கொடுத்துருக்கோம். என்னுடைய ஒரு while loop எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க while C அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லூப் வேரியன்ட் ப்ராசஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த லூப் வேரியன்ட் ப்ராசஸில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த லூப் இன்வேரியன்ட் இஸ் ட்ரூ பிஃபோர் த லூப் பாடி அண்ட் ஆஃப்டர் த லூப் பாடி ஈச் டைம். வந்து என்னுடைய ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா லூப் எப்படி ப்ராசஸ் ஆகிட்டுருக்கோம் ஃபார் before and after the process. So before the loop body எப்படி இருக்கும், after the loop body how it is அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த லூப்பில் என்ன வேல்யூ இருக்குது, எப்படி வேரியேஷன் ஆகுது, அங்கே என்ன இன்வேரியன்ட் ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத அங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். Since L is true at the start of first iteration, என்னுடைய L அப்படிங்கிற வேல்யூ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரூ ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறாங்க, த ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் ப்ராசஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் ப்ராசஸ் இஸ் ஒர்க். L is true at the start of the loop also just before the looping process அப்படின்னு சொல்கிறாங்க. Since L is true at the end of last iteration, வந்து எனக்கு எண்ட்லேயும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லூப் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா த லாஸ்ட் இட்டரேஷன் ப்ராசஸ் நடக்கும். L is true when the loop end also just after the loop. எனக்கு எப்போ லூப் எனக்கு டெர்மினேஷன் ப்ராசஸ் ஆகும், எப்போ எனக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆஃப்டர் எண்ட் ஆஃப் ப்ராசஸில் தான் எனக்கு என்ன ஆகும்னா வேரியேஷன் மாறும் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தோஸ் இஃப் L is a loop variant, so the L is loop variant, then it is true at 4 important points. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 important points என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லூப்பில் in the algorithm as annotated in the algorithm showing figure. என்னுடைய அல்காரிதம் எப்படி நான் க்ரியேட் பண்ணோம், எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு annotate கொடுத்துருக்காங்க. annotate அப்படின்னா the example of process or the process அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
So the annotate some giving a points, some giving a points. So அந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். 4 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அட் த ஸ்டார்ட் ஆஃப் லூப் ஜஸ்ட் பிஃபோர் த லூப், என்னுடைய ஸ்டார்ட் ஆஃப் லூப் ஜஸ்ட் பிஃபோர் த லூப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த ஸ்டார்ட் ஆஃப் ஈச் இடரேஷன் பிஃபோர் லூப் பாடி, என்னோட லூப் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் த லூப், ஜஸ்ட் பிஃபோர் லூப்க்கு முன்னால் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். At the start of each iteration before loop body, start of each iteration before loop body process அப்படின்னு சொல்கிறாங்க. At the end of each iteration after loop body, at the end of each iteration அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடரேஷனுடைய ப்ராசஸில் எண்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா after loop body is completed, after the loop body is at the end of each iteration after loop body. The fourth point, at the end of the loop just after the loop, at the end of the loop just after the loop அப்படின்னு சொல்கிறாங்க. at the endல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லூப்பிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டேஷன் ஆகிருக்கும். அதுதான் at the end of the loop just after the loop அப்படின்னு சொல்கிறாங்க. now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வி ஆர் கிவிங் இஸ் சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, வாட் இஸ் தட் சிம்பிள் இஸ் அ டிக்ரிமெண்ட் ப்ராசஸ். டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் மைனஸ் மைனஸ் எல் ஸ்டார்ட் அப் லூப் வைல் சி மைனஸ் எல் ஸ்டார்ட் அப் இடரேஷன் பி மைனஸ் எல் ஸ்டார்ட் அப் இடரேஷன் பி மைனஸ் third step minus L end of iteration, minus end of iteration process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ fourth step minus decrement process L end of loop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. L end of loop process. ஸோ இதோதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூப் ப்ராசஸில் வேரியேஷன் ஆகும். ஸோ ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. the points where the loop invariant is true, அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன்புட் எல் ஸ்டார்ட் அப் த லூப், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லூப் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிருக்கா. ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆஃப் இடரேஷன், இங்கே எனக்கு கண்டிஷனை செக் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் இடரேஷன், எனக்கு கண்டிஷன் செக் பண்ணி இட் இஸ் ட்ரூ அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா என்ன ஆகிடும், எக்ஸிட் ஆகிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலி கேன் காட் எண்ட் ஆஃப் ஸ்டெப் 4 எண்ட் ஆஃப் த அவுட்புட் இட் வில் பி ஷோ தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா த பாயிண்ட்ஸ் வேர் த லூப் இன்வேரியண்ட் இஸ் ட்ரூ, அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டு கன்ஸ்ட்ரக்ட் லூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டு கன்ஸ்ட்ரக்ட் லூப். ஸோ நம்மளுடைய லூப்பை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஹவு வி கேன் கன்ஸ்ட்ரக்டிங் த லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆஸ்க் வாட் ஆர் த ஸ்டெப் டு கன்ஸ்ட்ரக்ட் எ லூப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட் ஆர் த ஸ்டெப் டு கன்ஸ்ட்ரக்ட் எ லூப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Establish the loop invariant at the start of the loop. Establish the loop invariant at the start of the loop அப்படின்னு சொல்கிறாங்க. The loop body should update the variables so as to progress toward the end of process நடக்கும். Variables progress toward the end and maintain the loop invariant at the same time. Process எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் இன்வேரியன்ட் ப்ராசஸ் என்ன ஆகும்னா மாறும். அட் த சேம் டைம் ஆஃப் ப்ராசஸும் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும், ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆஃப்டர் செகண்ட் பாயிண்ட் புரியுதாப்பா, த லூப் பாடி ஷுட் அப்டேட் அப்படின்னா என்னென்னா வேல்யூ எனக்கு என்ன பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. வேரியபிள் ஸோ ஆஸ் டு ப்ராக்ரஸ், அந்த வேரியபிளுக்கான வேல்யூ அசைன் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணி அந்த ப்ராசஸ் நடக்கும். அண்ட் மெயின்டைன் த லூப் இன்வேரியன்ட் அட் த சேம் டைம்.
at the same time process அப்படிங்கிறாங்க. என்னோட லூப்போடைய ப்ராசஸில் எனக்கு அதே சேம் வேல்யூ எனக்கு என்ன ஆகும்னா ப்ராசஸ் ஆகும். தேர்ட் பாயிண்ட், when the loop end, என்னுடைய loop it will be going in an end process, the termination condition and the loop invariant should establish. என்னோட termination condition or இந்த loop invariantல என்ன ஆகும்னா should establish input output relation. input output relation ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்வேரியன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். இன்வேரியன்ஸுக்கு சில எக்ஸாம்பிள் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ லூப் இன்வேரியண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்வேரியன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ எத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.5, 8.6, 8.7, ஸோ 8.8, 8.9 டோட்டலி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இன்வேரியன்ஸ் எக்ஸாம்பிள்ஸில். ஸோ now we can discuss. The loop invariant is true in 4 critical points in a loop. என்னுடைய லூப்பில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு invariant is true the 4 critical points here in a loop. என்னுடைய லூப்பில் எத்தனை வேல்யூ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பாயிண்ட்ஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக வேணும். Using the loop invariant we can construct the loop and reason about the properties. Of variables at this point of process எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணோம். அல்லது the loop variant process என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ we can construct the loop and reason about the properties of variables at this point. என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா அதனுடைய பாயிண்டிங் வேல்யூவும் it will be change or என்ன modify process நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.5 த இன்வேரியண்ட் லூப்க்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. டிசைன் அண்ட் iterative algorithm to compute a power n. Let use say name the algorithm power n for example. Even though it is the representation for you can calculating as square value a power n அப்படின்னா என்னது you can calculate the square values. So you can calculate the square values a power n. Let use name the algorithm power a n. அப்போ நான் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அல்காரிதம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா a n. Name the algorithm power a n. Name the algorithm power a n அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் power 10,4 என்னது 10,000. power 5,3 125. power 2,5 32. இது தப்பாக வருது. இந்த வேல்யூ 18 10 into 10 into 10,000 5 into 3.25. ஸோ இது மாதிரி மெத்தட் ஆஃப் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம். Algorithm power a n computes a power n by multiplying a
காம்படிட்டிவ்லி n டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னுடைய அல்காரிதம் ப்ராசஸ் வேல்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் செக்கிங் பவர் a power n computes a power n by multiplying a commutatively n times அப்படின்னு சொல்கிறோம். a power n equal to ax dot xa அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது n டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அ n டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ the specification and the loop invariant are shows as commands. The specification and the loop invariant are shows as commands. Specification and the loop invariant are showing commands. இப்படி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. எது மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் த லூப் இன்வேரியண்ட் ஆர் ஷோயிங் கமாண்ட்ஸ் என்னுடைய ப்ராசஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a power n power value to calculate the power value. So how it is process அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. power a comma n the variable inputs n is a positive integer. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ஒன்லி the power value கால்குலேட் பண்ணும்போது only accepted as a positive value, not accepting the negative value as well as not calculate the square value of negative value ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ஸ் p equal to a power n p i colon equal to 1,0 p அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் அண்டு ஐங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ p equal to 1 i equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க வேல்யூ ஆர் அசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா p i equal to 1,0 while I not equal to n loop invariant p equal to a power I ஸோ என்னுடைய ப்ராசஸில் இங்கே கொடுத்துருக்கோம். லூப் இன்வேரியன்ட் ப்ராசஸில் ஃபார் p equal to a power I. ஸோ p, i colon equal to p x a i plus 1 வந்து இந்த ஐயில் என்ன பண்ணுறோம் ப்ளஸ் 1 வேல்யூவை ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் 1 வேல்யூவை டு ஆட். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ப்ராசஸ் பாருங்கள் ஒரு டேபிளர் ஃபார்மேட் ஒன்று கொடுக்குறாங்க. The step-by-step execution of power 2,5 is shown in table 8.1. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லூப் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. step by step execution of power 2,5 is shown in table 8.1. Each row shows the values of the two variables. என்னென்ன டூ வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p and I is a p one variable and I is another one variable. At the end of an iteration process, how the are calculated the end of process எப்படி நம்மளுக்கு வேல்யூ கால்குலேட் ஆகுது இந்த வேரியபிள் p and I அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. we see that p equal to a power I is true at the start of the loop. என்னுடைய starting of loopல p equal to a power I what is the value at the start of loop and remains true in each row. Therefore it is a loop invariant அப்படின்னு சொல்கிறோம். so see there.
So sorry for the trouble for some problem. So that the process are giving to you. See that trace of power 2 comma 5, trace of power 2 comma 5. up to power value எது வரலும் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரலும் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஜீரோ பாருங்கள், இட்டரேஷன் ஜீரோவில் என்ன இருக்குது, P1 Px I0 இங்கே எந்த இது கால்குலேட் ஆகல வேல்யூ 2 பவர் 0 அப்படிங்க நம்ம டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஆஃப்டர் இட்டரேஷன் 1 P2 வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டுருக்கு. P1 into 2 ஒரு இதை கால்குலேட் பண்ணுறாங்க. 1 into 2 ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0, ஸோ ப்ளஸ் 1. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ கிடைச்சிரும். ஸோ த சேம் ப்ராசஸ் for you can do our remaining of process values for up to 2 power 5, for up to 2 power 5 இது வரலும் நமக்கு வேல்யூ கால்குலேட் ஆகும். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது மேலே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதோ தெரிஞ்சுக்கோங்க. ஈஸ் அ இட்டரேஷன், ஒவ்வொரு ப்ராசஸும் நம்மளுக்கு வேல்யூ ப்ராசஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகிறது. பியோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் என்னுடைய வேல்யூஸை, அண்டு P into A அப்படின்னு சொல்லி நான் அந்த வேல்யூ கொடுத்துருக்கேன், இந்த வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஐயோட வேல்யூ நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் 0 கொடுத்து அப் டு 5 வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அதுக்காக இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே I+1 அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இட்டரேஷன் ப்ராசஸ்லையும் எனக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு வேல்யூ ஆட் ஆகிட்டே போகும். பிஃபோர் இருக்க வேல்யூ ஃபார் 2 பவர் வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா என்னுடைய பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்லணும் அப்படின்னா ட்ரேஸ் ஆஃப் பவர் 2 comma 5. என்னுடைய 2 comma 5க்கு பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென் த லூப் ends P equal to A power 1 is still true but I equal to 5, therefore P equal to A of 5 in general. when the loop ends equal to P equal to A power n. என்னுடைய லூப் எங்கே கம்ப்ளீட்டேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P equal to A power n. those we have verified that power A comma n satisfies its specification. என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் என்னுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் எனக்கு என்ன ஆகும்னா இட் இஸ் எக்ஸிக்யூட்டட், இட் இஸ் அ கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா example 8.6. example 8.6 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்வேரியன்ட் லூப்ஸில் கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் 8.6 என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் சாக்லேட் பார். Are you remember already discuss for problem 6.11 6.11 இல்லை நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது recall the chocolate bar problem of example 6.11. how many cuts are needed to break the bar into its individual squares. என்னுடைய ஒரு சாக்லேட் பாரை எப்படி இண்டிவிஜுவல் ஸ்கொயராக நம்ம கட் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. வித் த ப்ராசஸ் ஆஃப் அல்காரிதம், வித் த ப்ராசஸ் ஆஃப் அல்காரிதம் ரிலேட்டட் டெக்னிக் யூஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் தியரி ஆஃப் ப்ராசஸ் we decide to represent the number of pieces. நம்மளுக்கு எத்தனை பீசஸ் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் பீசஸ் and the number of cuts by variable p and c respectively. variable p and c respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then whenever a cut is made, the number of cuts increase by 1 and number of
pieces also increase by 1. even though number of cuts க்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும் அங்க சொல்றாங்க பாருங்க. a cut is made, the number of cuts increases by 1 and the number of pieces also increase by 1 அப்படினு சொல்றாங்க. ஒரு கட்டிங் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அங்கே ஒரு பீஸ் என்ன ஆகும் நம்மளுக்கு increase by 1, pieces also increase by 1. we decide to model it by assignment. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா will be in the assignment. decide model it by an assignment, model it by an assignment process அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா p, c equal to p1 plus c plus 1, c plus 1. The process of cutting when the bar can be modeled by a loop. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா modeled by a looping process அப்படிங்கிறாங்க. modeled by a loop. we start with one piece and 0 cuts. we start with one piece and 0 cuts. p equal to 1 and c equal to 0. let n be the number of individual squares. let n the individual number of squares when the number of pieces p, when the number of pieces p equals the number of individual squares n, the process end. the process end. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய p, c in process how அப்படிங்கிறத பார்க்கலாம். p, c equal to 1, 0 for giving a value as p, c equal to 1, 0 while p not equal to n. while p not equal to n, p, c equal to p plus 1, c plus 1. p, c equal to p plus 1, c plus 1. we have observed in example 8.2 that p, c is an invariant to assignment. p and c is an invariant of the assignment process, that p, c equal to p plus 1, p, c equal to p plus 1, c plus 1. let p minus c equal to k. let p minus k equal to k where k is a constant. k is a k in the constant மாறாது. the points in algorithm where p and c k, the points in algorithm என்னன்னு பார்த்தீங்கன்னா p pieces, p na pieces, c na cuts, k அப்படின்னா is true are shown in the algorithm before and then flow chart of figure 8.2. figure 8.2 p, c colon equal to 1, 0 for algorithm technique process ஒன்று கொடுத்துருக்காங்க. for decretive or decrement process p minus c equal to k while p not equal to n, decrement symbol b minus c equal to k. p, c equal to p plus 1, c plus 1. even though for adding a 1 values for piece 1, cut 1. so decrement p minus c equal to k, decrement p minus c equal to k, p equal to n. the loop invariant process, the loop invariant process p minus c equal to k is true at the start of the loop line 1, at the start of the loop line 1. moreover at the start of the loop p minus c equal to 1, p minus c equal to 1, therefore k equal to 1 and the loop invariant is p minus c equal to 1, p minus c equal to 1. now அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பாருங்க.
ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம். இந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம் ஆல்ரெடி நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேர் யூ கேன் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார் லூப் இன்வேரியன்ட் இந்த பிகினிங் ஆஃப் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ளோ சார்ட் தான். அதில் என்ன கொடுத்துருக்கோம், வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு இங்கே மாறும். ஃபார் பீசஸ், கட்ஸ், நம்பர் ஆஃப் கட்ஸ், நம்பர் ஆஃப் பீசஸ் அதான் கொடுத்துருக்காங்க. pieces, cuts for condition and the statement of process p comma c equal to p plus 1 comma c plus 1 third end of iteration p minus c equal to k the fourth end of iteration process. Finally output we can show there. So the points where the loop invariant is true, invariant is so when the loop end with the line 4, the loop invariant is still true p minus c equal to 1. என்னுடைய வேல்யூ எப்படி மாறுதுன்னு பாருங்க. end invariant, loop invariant process till true p minus c equal to 1. p minus c equal to 1. Moreover, the loop condition is false. Moreover, loop condition is false. p equal to n from p minus c equal to 1, p equal to n. So that is a process. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and giving a one example பாருங்க. so p minus c equal to 1 loop invariant, p equal to n end of the loop. n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ப்ராசஸ், அது என்னுடைய லூப்பில் எண்டிங்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். n மைனஸ் சி ஈக்குவல் டு 1 ஃப்ரம் 1, 2. n மைனஸ் சி ஈக்குவல் டு 1 ஃப்ரம் n 1, 2. c ஈக்குவல் டு n minus 1 from 3. when the process end, the number of cuts is 1 less than number of squares. என்னுடைய ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எண்ட் கட்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா the number cuts 1 less when அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் the number of squares. ஸோ இதுவரையும் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லூப் இன்வேரியண்ட்டுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்பிளில் ட்ரை பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் என்னங்கிறது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ 8.7, 8.8, 8.9 அப்படிங்கக்கூடிய உங்களுடைய எக்ஸாம்பிளை பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு அது என்னங்கன்னு சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.